நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 28 அதிகாரம் 20 வசனம். நீதிமொழிகள் 28 அதிகாரம் 20 வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவனாக தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தருடைய வார்த்தை, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதங்களை பெறணும்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் அதை எதிர்பார்க்குறோம், எல்லாரும் அதை வாஞ்சிக்கிறோம். கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகணும், பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஆனால் வேதனை இங்கே நிபந்தனையாக சொல்லுகிறது, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நாம் உண்மையுள்ளவளாக இருக்கிறோமா? கர்த்தருக்கு உண்மையாய் நாம் இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து உண்மையாய் வாழ்கிறோமா? கர்த்தர் காண்கிறார் என்கிற அந்த உணர்வோடு கூட, அந்த உண்மையுள்ள இருதயத்தோடு கூட வாழ்கிறோமா என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். சங்கீதம் 51 நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். சங்கீதம் 51:6, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். சங்கீதம் 51:6, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். நம்முடைய உள்ளத்தில், வார்த்தையில் அல்ல, உதடுகளில் அல்ல, உள்ளத்தில் உண்மை இருக்க கர்த்தர் விரும்புகிறார். உடைய இருதயம் உண்மையுள்ள இருதயமாக கர்த்தரை தேடுகிறதில், கர்த்தரை ஆராதிப்பதில், கர்த்தரை துதிப்பதில், ஜெபிப்பதில், கர்த்தரை மகிமைப்படுத்துவதில் நாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோம் என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். உள்ளத்தில் உண்மை இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். இந்த அருமையான காலை வேளையில் வேதத்தில் மோசேயை குறித்து வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. என்னாகமத்தின் புத்தகம் 12 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கிறோம். என்னாகமம் 12 அதிகாரம் 7 வசனம், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். ஆண்டவர் மோசேயை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். ஆண்டவர் ஒரு மனிதனை கொடுக்கிற ஒரு சாட்சி. மோசே ஆண்டுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக வாழ்ந்ததுக்கு ஆண்டவரே ஒரு சாட்சியாக மோசேயை குறித்து இங்கே பேசுகிறார். நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சிந்தையுள்ளவராயிருப்பார்? நாம் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம்? மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்கிற ஒரு சாட்சி, எங்கும் உண்மையுள்ளவன். மாத்திரமல்ல, தானியேல் 6 அதிகாரத்தில் 7 வசனத்திலையும் வாசிக்கிறோம். தானியேல் 6 அதிகாரம் 7 வசனத்தில், அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியேலுடைய சத்துருக்கள், எதிராளிகள் அவனை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும், எப்படியாவது ராஜாவினிடத்தில் அவனை குறித்து தவறான காரியங்களை சொல்ல வேண்டும், அவனை குறித்து தவறான காரியங்களை பேச வேண்டும், எப்படியாவது அவர்கள் முயற்சித்தாங்க. ஆனால் உண்மை இல்லவனாக இருந்தபடினால அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவில்லாதபடி தானியேலுடைய வாழ்க்கை ஒரு உண்மையுள்ள வாழ்க்கையாக இருந்தது. இந்த காலவில் என்னுடைய பிள்ளையை, இந்த கடைசி நாட்டில் இருக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவளாக இருக்க நம்ம அர்ப்பணிப்போம். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். உள்ளத்தில் உண்மையுள்ளவளாய் காணப்பட, கர்த்தருக்கு முன்பாக மன உண்மையுள்ளவளாய் காணப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்பொழுது அநேகத்தில் அதிகாரி வைப்பேன் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையை இந்த காலவெளியில் ஒரு தீர்மானம் எடுப்போம்.
கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய் வாழ எல்லாவற்றிலேயும் எல்லா காரியங்களிலும் உண்மையுள்ளாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, தர்மையான காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஒரு புதிய நாளிலும் உடைய சமூகத்தில் ஒன்று கூடி வர நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உடைய தூய ஆவியானவர் எங்களை அப்படி செவையான வழியில் ஆண்டவரே நடப்பதற்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தேவன் விரும்புகிற அந்த உண்மை, தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மை எங்கள் வாழ்க்கையில் காணப்பட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிற அத்தனை பேர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்து உம்மிடத்திலிருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மை துதிக்கிறோம். இந்த காலவெளியில் எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும். எங்கள் இந்திய தேசத்தில் தெய்வீக சமாதானம், ஆசீர்வாதம், நன்மை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான தீமைக்கும் எங்கள் தேசத்தை விலக்கி மீட்டு காத்துக்கொள்ளும். எங்கள் தேசத்தின் தலைவர்களை, அதிகாரிகளை சந்தியும், ரட்சியும். எங்கள் தேசத்தில் வைத்திருக்கிற எல்லா சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, சபை ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற சபையாக, ஆண்டவரே நீர் எதற்காய் சபையை பூமியில் ஏற்படுத்தினரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற சபைகளாய் ஒவ்வொரு சபையும் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, குறிப்பாக இந்த நாளிலும் எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஈரோடு மாவட்டத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. ஈரோடு மாவட்ட மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வல்லமையாய் பயன்படுத்துவீராக. குறிப்பாய் ஈரோடு மாவட்டத்தில் இன்னும் எந்தெந்த பகுதிகளில் சபைகள் இல்லாமல் இருக்கிறதோ ஆண்டவரே, அந்தந்த இடத்துங்களில் அந்தந்த கிராமங்களில் சபைகள் ஸ்தாபிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. சபை இல்லாத கிராமங்களில் சபைகளை ஸ்தாபிக்க ஆட்களை எழுப்புவீராகப்பா, ஊழியர்களை எழுப்புவீராகப்பா. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சபை இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உண்மையுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.